ஹலோ ஷோல் வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம டாப் 10 ஹார்டி ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட்டும் கூட இதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. அண்ட் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் இந்த மீன்லாம் ஆர்டியாக இருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மீன்களை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஆர்டி மீன்னா என்னன்றதை நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். ஆர்டி ஃபிஷ்னால் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் பெராமீட்டர்ஸ்க்கு அடாப்ட் ஆகக்கூடிய அண்ட் அதை மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மீனாக இருக்கும். அது அந்த மாதிரி மீனெல்லாம் பார்த்திங்கன்னா தான் ஆடி ஃபிஷ்ஷுன்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ என்னென்ன மீனுன்றதை நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் முதலாவது இடத்துல இருக்கிறது பீட்டா ஃபிஷ்ஷு. ஸோ பீட்டா ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்டியான ஒரு மீன் இது. ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா நீங்கள் பிக்னஸ் யாராவது அக்கினி ஹாபிக்குள்ளே வராங்கன்னா அவங்க தாராளமாக சூஸ் பண்ணலாம் இந்த மீனை. பிகாஸ் இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆர்டியான ஒரு ஃபிஷ் அது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட கேன் வாட்டர், ஆரோ வாட்டர் அண்ட் அந்த மாதிரி வாட்டர்லாம் ஊற்றிங்கன்னா நல்லாவே சர்வே ஆகும் இந்த மீன். போர்வில் வாட்டரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் ஹை டிடிஎஸ் லெவல் போர்வில் வாட்டர் இருக்குன்னு அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு அது ஒரு 200-300 ppmல இருக்கிற மாதிரி வாட்டர் தான் ஓகேங்களா? அண்ட் நீங்கள் இதை ஒரு சின்ன கண்டெய்னரில் வைக்காதீங்க. மினிமம் ஒரு 1 feet டேங்க் கொடுங்க. உள்ளே கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணுங்கள் பிளான்ஸை வச்சு. அதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த மீனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பீட்டா நிறைய பேர் சின்ன டேங்கில் வச்சுருங்க, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது எவ்வளோ ஆர்டியான மீனாக இருந்தாலும் வீக்லி ஒரு 5% இல்லை ஒரு 10% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பேரடைஸ் கௌரா மீனும் இல்லாட்டி சைனீஸ் பேரடைஸ் கௌரா மீனும் சொல்லுவாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நார்மல் பேரடைஸ் கௌராமி இருக்குது அண்ட் அதுலேயே ஒரு அல்பினோ டைப் ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு பிகினர் ஃபிஷ் அண்ட் நல்ல ஒரு ஆர்டியான ஃபிஷ்ஷும் கூட. இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட நார்மல் ஆரோ வாட்டர், கேன் வாட்டரே கொடுத்தாலே போதும், டேப் வாட்டர் கொடுத்தாலே போதும், ஓகேங்களா? ஸோ குளோரின் ரிமூவ் பண்ண டேப் வாட்டராக ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு மீன், நல்லா அழகாக இருக்கும். பிளான்ட்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். பட் பீட்டா கூட விட்டுறாதீங்க, ஏன்னா இவங்களும் பீட்டாவும் ஒரே ஃபேமிலி. ஸோ சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டேங்குள்ளே, ஓகேங்களா? பீட்டா கூட மட்டும் டேங்க் மேட்ஸாக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல்லட்ஸு அண்ட் சின்ன சின்ன லைஃப் வேர்ம்ஸ் அந்த மாதிரிலாம் அதை கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான ஆர்டிஃபிஷியலை பார்க்க போயிடலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது கௌராமி. ஸோ கௌராமியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ்ஷும் கூட. ஸோ பிக்னஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கௌராமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கும் ஃபீட்லாம் தேர்ந்தெடுத்து போடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் டேங்கில் பெல்லட்ஸு அந்த மாதிரி தான் போட்டாலே போதும். இல்லாட்டி பிளட் வார்ம்ஸ், லைஃப்னா பிளட் வார்ம்ஸு, 2 big worms அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு மீன் இது அண்ட் நல்ல ஒரு பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு மீன் இது. ஈஸியாக அவைலபிளாக நம்ம மார்க்கெட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் இது ட்ராப் கௌராமிஸ். நல்லா இந்த மீன் பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்குக்கும் அடாப்ட் ஆகிடும். ஸோ சின்னதாக வரும் இந்த ட்ராப் கௌராமிஸ்லாம். ஜெயின் கௌராமிஸ்லாம் இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆடி வெரைட்டி தான். ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ் யாரோ வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜெயின் கௌராமிஸை சூஸ் பண்ணலாம். ஸோ சின்னதாக ஏதாவது வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ராப்ட்டு. இதுவே மீடியம் சைஸ்லாம் போனீங்கன்னா கிசிங் கௌராமி அண்ட் இந்த பேர்ல் கௌராமி அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். வாங்கடி நம்ம அடுத்த ஆடி ஃபிஷ்ஷை பார்க்கலாம். நாலாவது இடத்துல இருக்கிறது ஏஞ்சல் ஃபிஷ் தான். ஸோ ஏஞ்சல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிகினர் ஃபிஷ்ஷும் கூட அண்ட் நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ்ஷும் கூட. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கிளைமேட்டுக்கெலாம் இந்த மாதிரி சிக்லெட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ்லாம் அண்ட் இந்த ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டேங்க்கில் ஒரு 4-5 கூட ஆட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ப்ரீடிங் டைம் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவானுங்க. மற்றபடி டைம்லலாம் பீஸ்ஃபுல்லான ஒரு டைப் தான். ஸோ இது கூட பின்னிப்பிங் ஃபிஷ்ஷஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஏஞ்சல் ஃபிஷ் டேங்க்கில் வைக்கிறீங்கன்னா. அண்ட் இதில் ஆல்டோம் ஏஞ்சல்னு ஒன்று விற்பாங்க, அதை வாங்கிடாதீங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இந்த நம்ம அக்வேரியம் ஷாப்பில் வைக்கக்கூடிய இந்த நார்மல் கோய் ஏஞ்சல் அண்ட் இந்த பிளாக் ஏஞ்சல் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா ஆடியான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ நல்லா ஒரு அழகான ஒரு மீனும் கூட, வித்தியாசமாக இருக்கும், டேங்க்கில் சென்டர் பீஸாகவும் இருக்கும். ஸோ வாங்கி நம்ம அடுத்த வகையான ஆடி ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். அஞ்சாவது இடத்துல இருக்கிறது மாலி, பிளாட்டி, கப்பி, ஸ்வாட்டெயிலு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைபர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியான வெரைட்டிஸ் தான். ஸோ இதிலே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாலி தான் கொஞ்சம் நல்ல ஒரு ஆடியான வெரைட்டி. அண்ட் இதில் கப்பி இருக்குது பாருங்கள். கப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸாட்டிக் கப்பிலாம் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு நல்லா கொஞ்சம் கேர் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் ஆடி லிஸ்ட்டில் நான் சேர்க்க மாட்டேன், கொஞ்சம் எக்ஸாட்டிக் கப்பீஸ் எல்லாம். இதுவே நம்ம ஊர் லோக்கலில் ப்ரீட் பண்ணக்கூடிய நம்ம ஊர் கப்பீஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வேணால் நீங்கள் வளங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபேன்சி கப்பீஸ்லாம் கொஞ்சம் ஆடியாக இருக்காது. அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கப்பியை வளர்க்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா சர்வே ஆயிடுச்சு. பட்டு ஃபேன்சி கப்பீஸ், கொஞ்சம் எக்ஸாட்டிக் கப்பீஸ்லாம் வாங்கி வளர்க்கும் போது கொஞ்சம் அடி வாங்குது எனக்கு. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன், ஓகேங்களா? அது என்னோடய ஒப்பீனியன் தான். வேறு யாருக்கு வேறு ஒப்பீனியன் இருக்கலாம், ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து ஈஸியாக நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கக்கூடியது. ஸோ யாரும் ட்ரை பண்ணாமல் இருந்திருக்க மாட்டீங்க, எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ வாங்க இங்கே நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 6th பிளேஸில் இருக்கிறது ஜீப்ரா டேனியோஸ். ஸோ ஜீப்ரா டேனியோஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீன், நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ்ஷும் கூட. ஸோ ஜீப்ரா டேனியோஸில் வந்து நீங்கள் இந்த கலர் ஜீப்ரா டேனியோஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நார்மலாக ஒரு ஜீப்ரா டேனியோ விற்கும் பாருங்கள். ஸோ அது நம்ம இந்தியன் நேட்டிவ் தான். அது பார்த்திங்கன்னா கேப்டிவ்லேயும் ப்ரீட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஜீப்ராஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அது நல்ல ஆடியாக இருக்கும். எனக்கு வந்து இந்த கலர் ஜீப்ராஸ்லாம் ட்ரை பண்ணக்கப்புறம் எனக்கு அது ஒரு லைஃப் ஸ்பேனுன்னு பார்த்தீங்கன்னாலே 1 வருஷமும் இருந்தால் எனக்கு தோணுது. பிகாஸ் 1 வருஷத்துக்கு மேலே போனால் அதுக்கு வந்து டிசீஸ் வந்து இறந்து போயிடுது. மெயினாக என்ன டிசீஸ் வருதுன்னா டிபி தான். எல்லாருக்கும் டிபி வந்துடுது வயசானதுக்கப்புறம். ஸோ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வைல்டு வெரைட்டிஸை சூஸ் பண்ணுங்கள், அது நல்லா ஆடியாக இருக்கும். பட் இந்த கலர் வெரைட்டி நல்லா ஆடி தான், பட் ஆனால் அதோட லைஃப் ஸ்பேன் 1.5 வருஷம் தான் வரும். ஸோ வாங்கி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்ம 7th பிளேஸில் இருக்கிறது பிரிசில் நோஸ் பிளெக்கோ. ஸோ பிரிசில் நோஸ் பிளெக்கோ வந்து நல்ல ஒரு ஆடியான ஒரு மீன் இது. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 inches வரைக்கும் தாங்க வளரும் இந்த பிளெக்கோஸு. நீங்கள் வந்து இந்த நார்மல் பிளெக்கோஸை வாங்கி ட்ரை பண்ணுறதோட இந்த மாதிரி பிளெக்கோஸை வாங்குங்க, ஏன்னா நீங்கள் வந்து இது டேங்க்குள்ளேயே வச்சிடலாம். ஸோ நார்மல் பிளெக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் டேங்க் தான் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த பிளெக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயில் பிளெக்கோ இல்லாட்டி ஒரு ஃபீமேல் பிளெக்கோ மட்டும் டேங்க்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கூட ஏதாவது ஒரு மெயில் அண்ட் ஒரு ஃபீமேல் ஒரு 2-3 பேர் சேர்த்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் டெரிட்டரியல் சண்டை வரும். ஸோ ப்ரீடிங் பண்ண போது அந்த மாதிரி சண்டைகள் பண்ண ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு பிளெக்கோ இது, ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்கி நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். 8th பிளேஸில் இருக்கிறது ஒயிட் க்ளவுட் மவுண்டன் மீனோ. ஸோ நல்ல ஒரு மீனுங்க, ஏன்னா கொஞ்சம் எல்லோரும் அவாய்ட் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது, ஏன் இந்த மீனுன்னு சரியாக தெரியல. ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ்ஷும் கூட. பிகினர்ஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம். எப்படி நீங்கள் டேனியஸை சூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். பட் டேனியஸோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் அண்ட் நல்லா அழகாகவும் இருக்கும் இந்த மீனை பார்க்க. ஸோ இந்த மீனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோல்டு வாட்டர் டெம்பரேச்சர்லேயும் வச்சிடலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ் இது. ஸோ ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்து தான் கொடுக்கணுன்னு இல்லை, நீங்கள் வந்து பெல்லட்ஸே போட்டாலே போதும். அண்டு மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக கிடையாது, லோ மெயின்டெனன்ஸ் ஃபிஷ் தான் இது. ஸோ நல்ல ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷு, நல்ல ஒரு பிஹேவியர் உள்ள ஒரு ஃபிஷ் தான். ப்ரீடிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேனியல்ஸ் எப்படி ப்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ நல்ல ஒரு மீன். 9th பிளேஸில் இருக்கிறது கோரிடோரா கேட் ஃபிஷ்ஷு. ஸோ கோரிடோரா கேட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேட் ஃபிஷ்ங்க, நல்ல ஒரு அழகான ஒரு கேட் ஃபிஷ்ஷும் கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கூலிங்காக வைங்க, எப்படின்னா ஒரு 6 to 10. ஸோ அப்படி வைக்கலன்னா இது வந்து உங்கள் டேங்க்கில் ஹைட்டாக தான் இருப்பானுங்க, எப்பயாச்சும் தான் டேங்க்கில் கண்ணில் போடுவானுங்க. ஸோ வந்து ரொம்ப ஷை டைப்பு, குரூப்பாக வச்சிங்கன்னா தான் இந்த ஷையெல்லாம் போயிட்டு ஃப்ரீயாக வெளியே சுற்றுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கோரிடோராஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, அதை பற்றி சூன் நம்ம வந்து வீடியோ போடுறேன். அண்ட் இந்த மீனுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டே வந்து சாண்ட் சப்ஸ்ட்ரேட் தான். ஸோ நீங்கள் வந்து அக்வேரியம் சாயில் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அது வந்து கலக்கி விட்ருவான். பட் ரொம்பலாம் கலக்கி விட மாட்டான், ஓரளவுக்கு தான், ஓகேங்களா. நல்ல ஒரு மீன் அது, நல்ல ஒரு பிகினர் ஃபிஷ்ஷு அண்டு நல்ல ஒரு ஆடியான ஃபிஷ்ஷும் கூட. ஸோ யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 10th பிளேஸில் இருக்கிறது ஹார்லி குயின் ராஸ்போரா. ஸோ ஹார்லி குயின் ராஸ்போரா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ்ஷும் கூட. அண்ட் பிகினர்ஸ் யாராவது ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் ஆசைப்படுறீங்கன்னா ஹார்லி குயின் ராஸ்போராவை சூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெல்லட்ஸ், இந்த மைக்ரோ பெல்லட்ஸ் மட்டும் போட்டால் போதும், வேறு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. மைக்ரோ பெல்லட்ஸ் அண்ட் ஃப்ளேக்ஸ் அவ்வளோ தான். ஸோ நல்ல ஒரு மீன், நம்மளோட வாட்டர் கண்டிஷனுக்குலாம் நல்லா செட் ஆகக்கூடிய ஒரு மீன் இது. கேன் வாட்டர் இல்லை ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி டேப் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. அண்ட் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்த்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆடி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து வீக்லி ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அது எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலுமே வீக்லி ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே அந்த மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அவங்க கூட ரொம்ப நாள் வச்சுக்கலாம். ஸோ அண்டு ப்ராப்பராக டயட் மெயின்டைன் பண்ணுறாலும் ஓகே தான். ஸோ ப்ராப்பராக டயட் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, வீக்லி வாட்டர் சேஞ்ச் தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த மீன் ரொம்ப நாள் உங்க கூட இருக்கும்.